ஹாய் டியர்ஸ். டுடே வந்துட்டு ஹோபி பேக் ஒரு ஒன் ஷாட். ஸோ என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு கோல் செய்வோம் அந்த ஒன் ஷாட்டோட போனஸ் பார்ட் கேட்டிருந்தீங்கன்னா ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஹோபி 2 பேரும் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் மாலில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அங்கே வந்துட்டு எல்லா திங்ஸும் காஸ்ட்லியாக இருக்குது. ஹோபி பார்ட்க்கு உங்களுக்கு நிறைய வாங்கி வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க அது இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் இதெல்லாம் வந்துட்டு நம்மளை ஒரு மாதிரி மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி அது இதுன்னு மாற்றி மாற்றி காட்டிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஆனாலும் கேட்காம அதெல்லாம் பரவாயில்லன்ட்டு அவரும் வாங்கி கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா ஹோபியோட அப்பா. ஓகேவா? ஸோ அவர் தான் வந்துட்டு சரி ஓகே இந்த பொண்ணால நம்ம பையன் ஹாப்பியாக இருக்கிறான். ஸோ 2 பேருக்கு எப்படியா கிளம்பி வச்சலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் போட்டு மாஸ்டர் பிளான்லாம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் உங்ககிட்ட இருந்து பிரித்து கூட்டு போயிட்டு அவங்களுக்கு டின்னர் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஏதோ பண்ணி ஒரு வேளைக்கு உங்களை வந்துட்டு அப்படி வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு நல்லா நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படி வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த லிப்ஸ்டிக் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிப் ஷேட் வந்துட்டு போட்டால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒர்க்கரில் அந்த ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு வந்துட்டு கொடுத்துருப்பா. ஸோ ஹோபி வாங்கி அதை வந்துட்டு உங்களுக்கு போட்டு இருந்திருப்பாங்க. என்னவோ தெரியல ஏன்னு தெரியல அவர் பாட்டுக்கு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இதுக்கு மேலே பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஒரு மாதிரி பயங்கர ஷாக்காக இருக்கும். ஏன்னா அப்படி யாராவது சடனாக அந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கே ஷாக்காக இருக்கும்ல. ஸோ நீங்கள் அப்படியே பேபேர் முடிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருந்து அப்படி பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. ஒரு சாரி கூட சொல்ல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு செம கோவம் வருது. அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறீங்க. ஹோபி இப்படியே பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக முறைச்சிட்டே இருக்கீங்க. அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை இல்லையா? ஸோ அவங்களும் வந்துட்டு சரி கப்பல் போல் அப்படின்ட்டு தனியாக விட்டு போயிருந்திருப்பாங்க. எப்படியாவது நிறைய திங்ஸ் வாங்கினா போதுன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஆனதும் உங்களுக்கு செம கடுப்பாயிடுச்சு. என்ன பஸ் கத்திட்டு இருக்கிறீங்க ஆச்சா போச்சா அப்படின்ட்டு. ஸோ ஹோபி என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்திருப்பாரு. என்ன பண்ணுறது அவருக்கும் தெரியல. ஸோ அவரோட மைண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ யோசிச்சிட்டே இருக்காரு என்ன சொல்கிறதுன்னு வேறு அவருக்கே தெரியல ஏன் இப்படி பண்ணாருன்னு. ஸோ அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி படப்பண்ணி கேட்டே இருக்கும். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது வந்துட்டு நான் அந்த லிப்ஸ்டிக்கோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சட்டுன்னு சிரிப்பு வந்துருச்சு. இப்படி யாராவது பதில் சொல்லுவாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்துட்டு இருந்தாலும் சிரிப்பு அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்ன பாஸ் பேசிட்டு இருக்கிறீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க லிப்ஸ்டிக்கோட டேஸ்ட் வேணும் நீங்கள் அப்படி வாயில் போட்டு பார்க்க வேண்டியது அப்படி கடிச்சு திங்க வேண்டியதான் உங்கள் கையில் தானே இந்த லிப்ஸ்டிக் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹோபிக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணணும் தெரியல. அம்மா தாரியா என்னை வீட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கள் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டீங்களா அப்போ இப்படி தான் திட்டி பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஹோபிக்கு மறுபடியும் என்ன சொல்லுன்னு தெரியல. அப்படிலாம் எல்லாத்தையும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ என்கிட்ட மட்டும் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதே தெரில. அவருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடினே உங்கள் மேலே ஒரு மாதிரி க்ரஷ் வந்திருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி வந்திருக்கும். வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கே அது தெரியல இது என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க கூட செம ஹாப்பியாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே பையனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஆனால் அவருக்கு தான் இன்னும் தெரியல. அவருக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதே எந்நேரம் முடிஞ்சு ஒருன்னு வச்சு தான் தெரிவார். ஆனால் உங்ககிட்ட மட்டும் தான் நான் கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போது நான் என்ன பண்ணுறது மறுபடியும் உருன்னு ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள அவருக்கு யோசிச்சிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் விடாமல் என்னன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு ஏன் தெரியல இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இனிமேல் இந்த மாதிரி தப்பு நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன். வாழ்க்கையில் எப்பவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க. உங்களை நம்பலாமா? உங்களை நம்பி வேறு நான் ஃபாரின்லாம் வரணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு யோசிக்கிறாரு. ஐயோ நான் அந்தளவுக்கு மோசமான பையெல்லாம் கிடையாதுமா. தெரியாமல் ஐயோ ஏன்னே தெரியல. நான் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான். ஆனால் ஏன்னு எனக்கும் தெரியல. அதுக்கு பதிலாக நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் வேணா காலை கூட விழுட்டா அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் வேணாம் பாஸ் நீங்கள் என்னதான் இருந்தாலும் எனக்கு பாஸ் ஓகேவா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க உங்களை மன்னிச்சு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கெத்தாவே மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ பார்க்குறாரு அப்படி மன்னிச்சிட்டா போல அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்துட்டு ஓகே போகலாமா பாஸ் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா இப்போ நடந்த அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இதாகவே இல்லை. ஜஸ்ட் கோவப்பட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் சாரி கேட்டதும் நார்மல் ஆகிட்டீங்க. அதை அப்படியே மறந்துட்டீங்க. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி இருக்க முடியல. ஒரு மாதிரி மண்டக்குள்ள போட்டு ஒரு மாதிரி அவருக்கு பண்ணிகிட்டே இருக்குது. மண்டெல்லாம் ஒரு மாதிரி குடைச்சலாகவே இருக்குது. உங்களை பார்க்குறப்பெல்லாம் அவர் கதையில ஞாபகம் வருது. ஏன்னு தெரியல ஆட்டோமேட்டிக்காக அவரோட கண் வந்து உங்களுக்கு விஸ்கிட்டே போகுது. நீங்கள் வந்துட்டு பேசுகிறீங்கல்ல. ஸோ நார்மலாக தான் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் மட்டும்தானே இங்கே இருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும்ல. அதனால காரில் போயிட்டு இருக்கப்போ நீங்கள் நார்மலாக தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் ஹோபிக்கு வந்துட்டு அந்த மாதிரி நார்மலாக இருக்கவே முடியல. இதுக்கு முன்னாடி எவ்வளோ நார்மலாக உங்ககிட்ட சிரிச்சு பேசினாலும் அந்த மாதிரி அவரால் முடியல. ஏனோ தெரியல. அவர் பண்ண அந்த வேலையை தான் அவருக்கு திருத்திர மைண்டுக்குள்ளே வந்துட்டு இருக்குது. ஸோ அவரால் காரை ஒழுங்காக ட்ரைவ் பண்ணவே முடியல. அப்படி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல இடிச்சிடுறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே பொத்து அப்படியே மண்டை முன்னாடி போய் அடிச்சு அப்படி பின்னாடி வந்துட்டு பாஸ் என்ன பாஸ் என்னை கொலை பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடி எனக்கு கிஸ் பண்ணி கொல்ல பார்த்தீங்க. இப்போ என்ன இப்படி கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். எது கிஸ் பண்ணி கொல்ல பார்த்தனா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னா இப்போ கொல்ல பார்த்தது உனக்கு பெருசாக தெரியல. எனக்கு கிஸ் பண்ணி கொல்ல பார்த்ததுன்னு சொன்னதும் உனக்கு அந்த வேர்டு உனக்கு அவ்வளோ இதாக இருக்கா பாஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? என்ன மரியாதை குறையுது அப்படின்னு பார்க்குறாரு. உனக்கு என்ன மரியாதை கொண்டு போயிட்டு நேரம் புளிய மரத்தில் அடித்த மாதிரி கொண்டு போய் மரத்தில் அடிக்கிற செத்து இருந்தால் யாரா எங்கள் வீட்டுக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. இன்னும் ரொம்பவே மரியாதை குறையுது அப்படின்னு சொல்லுவோம். சாரி பாஸ் ஒரு எமோஷனல் வந்துட்டு ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சாரி பாஸ் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு அடி ஏதாவப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பார்க்குறாரு இவனா நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்நியன் மாதிரி மாறிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் எல்லாம் தொட்டு பார்க்குறீங்க. ஏன்னா தலை தானே போய்ட்டு முன்னாடி அடிச்சிருக்கும் 2 பேத்துக்குமே. ஸோ ஃபேஸ் எல்லாம் தொட்டு பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி எங்கேயாவது பிளட் இது வந்திருக்கா, ஏதாவது அடிபட்டுச்சா பயங்கரமா அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் நல்லா அமுக்கி அமுக்கி பார்க்குறீங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே. எங்கேயாவது வலிக்குது, இப்போ வலிக்காமல் பின்னாடிக்குது, ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுற போகுதுன்னு. ஆனால் உங்களுக்கு எந்த இடமும் அந்தளவுக்கு வலிமே தெரியல. லைட்டாக கொஞ்சம் முன்னாடி தலை இந்த நெத்தி இருக்குல்ல, ஸோ அது மட்டும் இடிச்ச மாதிரி இருந்தங்காட்டிக்கும் ஸோ அந்த இடத்துல லைட்டாக பெயினாக இருக்குது. ஸோ அங்கே மட்டும் சரி என்ன எதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. ஆனால் வந்துட்டு உங்களை விட ஃபாஸ்ட்டாக அவர் தான் போயிட்டு இடிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா நீங்களாவது அந்த கீழே அந்த டேஷ்போர்ட் மாதிரி ஏதோ இருக்கும்ல, ஸோ காருக்கு முன்னாடி அங்கே தான் அடிச்சிருப்பீங்க. ஆனால் அவர் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எப்படின்னா போயிட்டு அந்த ஸ்டேரிங் தான் சீக்கிரமாக டக்குன்னு நீங்கள் போய் இடிக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாயிடும். ஆனால் அவர் டக்குன்னு போய் அடிக்கும் அந்த ஸ்டேரிங்கில் தான் அடிச்சிருப்பாங்க. ஸ்டேரிங் இல்லை அதுக்கு பேர் என்ன இப்படி கையில் இப்படி பண்ணுவாங்கல்ல, ஐயோ வண்டி ஓட்டுறப்ப இப்படி ஸ்டேரிங் தான் நினைக்கிறேன். ஓகே அந்த ரவுண்டாக இருக்குல்ல சார் அது அது மேலே டக்குன்னு போய் அடிச்சிருப்பார்ல. ஸோ அவருக்கு வந்துட்டு ஏதாவது ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறாருன்னே தெரியல. சரி ஓகேன்ட்டு நீங்களே அப்படியே வந்துட்டு அவர் 2 கையும் கொண்டு போயிட்டு அவரோட ஃபேஸ் வச்சு பாஸ் இங்கே திரும்புங்க அப்படின்னு சொல்லி அப்படியே திருப்புறீங்க ஃபேஸை. அப்படி பார்க்குறீங்க அங்கங்கே பார்த்துட்டே இருக்கீங்க. எங்கேயாவது காயிருக்கா, ரத்தம் இது வருதா, பாஸ் நீங்கள் வேறு ஃபாஸ்ட்டாக இடிச்சிங்கல்ல, ஏதாவது ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவருக்கு என்னவோ தெரியல, அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் லிப்ஸ் மேலேயே தான் குவிஞ்சு கிடக்குது. உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் பாட்டுக்கும் திரும்ப திரும்ப அங்கங்கே பார்த்து மூஞ்செல்லாம் தொட்டு பார்த்து கேட்டுக்கிறீங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு கண்ணை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா அவரோட கண் வந்துட்டு உங்கள் கண்ணை பார்த்து பேசல, அவர் பாட்டுக்கு உங்கள் வாயவே பார்த்துருக்காரா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாஸ் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்து அப்படிங்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இல்லையே நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நீங்கள் ஏதோ பண்ணீங்க நான் கேட்கல, என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் ஒன்றும் பண்ணல, சும்மா தான் நீ தானே எதோ என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் என்னடா என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இல்லை எனக்கு எங்கேயும் அடிப்படல, நான் முதல்ல கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் வந்துட்டு உங்களை நம்பி இந்த வண்டியில் நான் மறுபடியும் வருவேனா, நான் ஒரு கேப் பிடிச்சி போய்க்கிறேன், இல்லைன்னா டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன், இல்லை நடந்து கூட போய்க்கிறேனே, ஆனால் உங்கள் கூட இதுமாதிரி நான் வர முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கார் விட்டு இறங்கிடுறீங்க. இவ்வளோ நேரம் எந்த வழியும் அவருக்கு தெரியல. ஸோ அவர் பாட்டுக்கு அமைதியாக தான் இருந்திருப்பாரு. நீங்களும் அடிபட்டுச்சு அங்கங்கே கேட்டிருப்பீங்க. ஆனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் இப்படி டக்குன்னு இறங்கி கீழே நான் நடந்தே போய்க்கிறேன், நீங்கள் போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகவும் இன்னும் திடீர்னு ஆகுன்னு கத்துறாரு. அப்படியே நீங்கள் ஓடி வந்து இந்த பக்கம் சீட்டு இருக்குல்ல, ஸோ டிரைவர் சீட்டு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல கண்ணாடியை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சொல்லி என்னாச்சு ஏன் கத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுவா எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. ஐயோ பாஸ் இவ்வளோ நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அவர் வந்து சும்மா நடிக்கிறாரு, ஆனால் உங்களுக்கு அது தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோ பாஸ் இந்த நிலமையில உங்களை நல்லா இப்படி தனியாக விட்டு போக முடியாது, சரி ஓகே நான் வேணா கார் ஓட்டுட்டா நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறாரு. நான்லாம் மின்னல் வேகத்தில் கார் ஓட்டுவேன் பாஸ், உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அப்படியே இந்த சீட்லேருந்து அந்த சீட்டுக்கு தாவிடுங்க, ஓகேவா நான் இந்த பக்கம் வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சீட்டில் அந்த சீட்டுக்கு அப்படியே தாவி குதிச்சு உட்காந்துக்கிறாரு. சீட் பெல்ட்டை போடு பாஸ் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசினா நல்லா இருக்குமா, திடீர்னு எனக்கு இப்படி கூப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேங்க பாஸ் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சீட் பெல்ட் எடுத்து போட்டுக்கிறீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு எப்படி இந்த ரேஸ்க்கு போகிற ஒரு பர்சன் வந்துட்டு காரை ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படி இருக்குது. அவர் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ்ஸே ஆகிட்டாரு. என்னடா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு கார் ஓட்டுவாளா என்ன, அது கார் அதாவது இன்னும் சாவி கூட ஆன் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் செட் பண்ணுவீங்களே அதுக்கே அவர் வந்துட்டு அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு தெரியுது அவர் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கே தெரியல, நம்ம ஏதாவது விஷயம் பண்ணுறப்போ யாராவது கொஞ்சம் நம்ம பண்ணுறதை கொஞ்சம் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா அது அவங்களோட ஃபேஸ்லேயே தெரியும்ல. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரே பெருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பாஸ் சும்மா ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் நீங்கள் இதுக்கு மேலே தானே பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீ வந்துட்டு ஆன் பண்ணுறீங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஏதோ கார் வந்துட்டு அப்படியே எடுக்கிறீங்க பாருங்கள். அப்படியே நிஜமாவே ஒரு ரேஸ்க்கு போகிற ஒரு பொண்ணு அப்படி கார் ஓட்டினா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு சின்ன ஆனாலுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, அவ்வளோ வெஹிக்கல்லாம் போயிட்டு இருக்குது, ஹைவேல தான் போகிறீங்க, அங்கங்கே மாதிரி வளைஞ்சு போயிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் கூட அவருக்கு வந்துட்டு டிஸ்டர்பே ஆகலை, ஆடவும் இல்லை காரு. ஒரு மாதிரி அவர் அப்படியே உட்காந்து இடத்துல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு. கொஞ்சம் கூட பயமாகவும் இல்லை, எப்படா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த போகிற ஸ்பீடு மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளோ ஸ்பீடாக போகிறா ஆனால் இவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லாவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. நீங்களும் அப்படியே பெருமையாக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலாம், அதாவது ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கெத்து காட்டணும் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு வழியாக அந்த ஹைவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் வரத்துக்கு சின்ன சின்ன ரோடு மாதிரி அங்கங்கே ஸ்ட்ரீட்டில் ரோடெலாம் பிரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டீங்க. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரீட் அப்படி அதாவது ஹைவேனா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட் போகலாம் ஓகே தான், ஏன்னா எல்லா வண்டியும் போயிட்டு இருக்கிற இடம்.
ஆனால் ஸ்ட்ரீட்டில் குழந்தைங்க விளையாடும், இல்லை நாய்க்குட்டிங்க ஏதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்ல. ஸோ அதனால ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனதுமே அப்படியே நீங்கள் ஸ்பீடை குறைச்சிட்டீங்க. இதுக்கு கூட அந்த மனசு இம்ப்ரெஸ் ஆகுறாருப்பா. ஏன் அப்படின்னா தெருவில் இந்த மாதிரி எல்லாரும் யாராவது நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இவ்வளோ ஸ்பீடு கம்மி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி தொட்டதுக்கெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அதுவும் உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் ஸ்பீடு குறைச்சிட்டு அப்படியே கரெக்டாக அங்கங்கே பார்த்து போகிற மாதிரி எல்லா பக்கம் டக்கு டக்குன்னு ஹார்னெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருந்த மனுஷன் திரும்ப என்ன பண்ணுறாருன்னா அவரோட கவனம் மறுபடியும் உங்களோட லிப்ஸ்கிட்டே வருது. என்னமோ தெரியல, அவரால் வந்துட்டு அதில் இருந்து வெளியவே வர முடியல. ஸோ திரும்ப அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் ஒரு கொஞ்ச நேரம் ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா நமக்கு அது ஒரு மாதிரி சென்ஸ் ஆகும்ல. ஸோ அப்படியே உங்களுக்கு வந்துட்டு அது தெரியுது அவர் வந்துட்டு பார்க்குறாரு அப்படிங்கிறது. ஸோ திரும்பி பார்க்குறீங்க, திரும்ப வந்துட்டு அவர் உங்களோட லிப்ஸே தான் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த தடவை உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா நீங்கள் இப்படி ஃபேஸை பிடிச்சி பார்த்துட்டு இருந்துருப்பீங்கல்ல, அப்போ வந்துட்டு அவர் உங்களோட லிப்ஸை பார்த்துட்டு இருப்பார்ல. ஸோ அது வந்து ஞாபகம் வருது. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கப்புறம் இது ஞாபகம் வரவும் அந்த மாலில் வந்துட்டு ஆயிருக்கும்ல. ஸோ ஒரு இன்சிடென்ட், ஸோ அதுவும் ஞாபகம் வருது. ரெண்டும் இது மாதிரி ஞாபகம் வரவும் உங்களுக்கு வந்துட்டு என்னவோ தெரியல, ஹோபி எப்படி போயிடுச்சாரோ அதே மாதிரி நீங்கள் போய்ட்டு ஒரு இடத்துல இடிச்சிட்டீங்க. 2 பேரும் மறுபடியும் இடித்து அந்த இடத்துல நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நேரம் பெருமையாக வந்து ஒரு சும்மா கெத்தாக கார் ஓட்டிட்டு வந்து, ஸோ இப்போ போயிட்டு இடிச்சிட்டு மண்ணை கவிட்டீங்களா? ஸோ ஒரு மாதிரி இருக்குது. ஹோபி வந்துட்டு அப்போ கூட ஏதோ அடிபட்டுச்சான்னு தான் பார்க்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பாஸ் இன்னைக்கு நம்ம 2 பேரும் யார் மூஞ்சில் முடிச்சோன்னு தெரியல, எல்லாமே ஒரு மாதிரி தப்பாகவே இருக்குது, பேசாமல் 2 பேரும் நடந்து போயிடலாமா பாஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவரும் வந்துட்டு காரை கொண்டவுமே படல. எந்திரிச்சு சரி ஓகேவா வெளியே போகலான்ட்டு உங்களுக்கு திங்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்களே அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கிறீங்க ஸ்ட்ரீட்டில். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. எந்த ஸ்ட்ரீட் லைட்டும் எரியலை, ஆனால் அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ அப்போ தான் பார்க்குறீங்க எப்படின்னா அந்த அன்றைக்கி வந்துட்டு பௌர்ணமி, ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க, ஒரு லைட்டு இருந்தால் கூட இந்த அளவுக்கு வெளிச்சம் வராது. ஆனால் பார்த்தீங்களா இந்த நிலா எவ்வளோ வெளிச்சம் கொடுக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் நிலா பார்த்துட்டு நடந்துகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் வீடை கொஞ்சம் தூரம் போகணும் நடந்து, அதனால் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ மேலே நிலா தான் அழகாக இருக்கே. ஸோ நார்மலாக யாராக இருந்தாலும் நிலா அழகாக இருக்கும்ல, அதனால யாராக இருந்தாலும் வீட்லேயே இருந்தாலும் மோஸ்ட்லி நம்ம போய் பார்ப்போம்ல, வெளியே போயிட்டு வாயை திறந்துட்டு பார்த்துட்டு இருப்போமே. ஸோ அந்த மாதிரி அது ஒரு மாதிரி எந்த ஒரு கம்பி இல்லாமல் அவ்வளோ அழகாக ஸ்கை மட்டும் தெரியுது, அதில் நிலா தெரியுது, ஸ்டார்ஸ் தெரியுது, ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. உங்களுக்கு அது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் எப்போயாவது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பார்ப்பீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சு போய் தூங்கிடுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே மேலேயே பார்த்துட்டே நடந்தே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேர் பேசிகிட்டே தான் வந்துட்டு இருக்கீங்க, சும்மா ஆஃபீஸ் விஷயம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபாரின்லாம் போனால் எப்படி எந்த மாதிரி மீட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பேசி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே மேலே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே மேலேயே பார்த்துட்டு நடக்கிறப்போ கல் வந்துட்டு இருக்கும்ல. ஸோ ஒரு கல் வந்துட்டு பட்டு கால் தவறி அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. யார் அப்படின்னா ஹோபிப்பா. ஸோ ஹோபி தான் வந்துட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறாரு. கல் இருக்கிறது தெரியாமல் காலை வச்சிருப்பாரு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கால் பரட்டி விட்டு விழுந்துருவார். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஐயோ அப்படிங்கிற ஒரு சவுண்டு. எங்கன்னு பார்த்தா கீழே ஹோபிப்பா தான் கிடக்குறாரு. பாஸ் ஏன் பாஸ் எப்போ பார்த்தாலும் ஏதாவது இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இன்றைக்கி என்னதான் அவங்களுக்கு ஆச்சு அப்படிங்கிற நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பாரு, நான் கீழே விழுந்து கிடந்தா என்னை தூக்கி விடணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி என்னை கேள்வி கேட்காத, எனக்கு முடியல, ஒரு மாதிரி இடுப்பு பிடிச்சிக்கிச்சே அப்படிங்கிறாரு. இடுப்பு பிடிச்சிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி, எங்கே நான் பார்க்கட்டா அப்படிங்கிறீங்க. எது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா என்ன நீ கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாமல் ஒரு பையனோட இடுப்பு பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயா என்ன பாஸ் இப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன பொண்ணா, நான் என்ன பையனா? ஸோ நீங்கள் பையன் தானே, என்னாச்சுன்னு தானே பார்க்குறேன்னு சொன்னேன், தப்பாக எதுவும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லவும், நீ ஒன்றும் பார்க்க வேணாம், நான் ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொரு நீங்கள் வந்துட்டு கை கொடுத்து தூக்கியே விடல அவரை, ஆனால் இப்படியே பேசிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒருவேளை அந்த டாக்டர் வந்துட்டு பொண்ணு அந்த என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், வாயிலால் நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. முதல்ல எனக்கு கையை கொடு அப்படின்னு சொல்லவும் நீங்களும் கையை கொடுக்குறீங்க. அது ஏதோ தெரியல, அவர் இவ்வளோ நேரம் நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படி கை கொடுக்கவும் உங்கள் கைக்கு அப்படி கொடுக்குறாரு. நீங்கள் இப்படி தூக்கத்துக்கு இது பண்ணுறீங்களா, ஆனால் அவர் வந்துட்டு ஒரு ஃப்ளை ஃபீல்குள்ளே போயிட்டாரா. ஸோ ஒரு மாதிரி அந்த கைவே பார்த்து அப்படியே இருக்காரு. நீங்கள் அப்படியே லைட்டாக தூக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் அப்படியே எந்திரிச்சிட்டு இருக்காரு அந்த கைவே பார்த்துட்டு. நீங்களும் பார்க்க வரைக்கும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு பாஸ் என்ன பாஸ் சும்மா ஸ்லோ மோஷனில் நினச்சிட்டுக்கிறீங்க, டக்குன்னு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு பிடிச்சி இழுத்துறீங்க. ஸோ அப்படி இழுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி எங்கே இடுப்பு பிடிச்சிட்டு சுலுக்கிச்சுட்டு இருப்பார்ல, இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி டக்குன்னு இழுக்கவும் எந்திரிச்சு நிற்கிறப்ப பேலன்ஸ் பண்ண முடியாமல் கால் மறுபடியும் ஒரு மாதிரி பரண்டு இருக்கும். கால் ஒரு மாதிரி நம்ம பரட்டிக்கு ஓலடியாது அந்த மாதிரி வந்துட்டு கால் பரண்டுருச்சு. ஸோ காலும் வந்துட்டு அவரால் இதுக்கு மேலே நடக்க முடியாது. ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு கால் அப்படியே தூக்கிட்டு ஒரே காலில் நிற்கிறாரு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் பார்க்குறீங்க, பாஸ் சாரி நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உங்களை உணர்ச்சி வசத்தினால தான் இத்தனை விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாரு. சாரி பாஸ், நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது கேப் கால் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு இந்நேரத்தில் கேப் எவன் வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு பாஸ் நான் வேணா உங்களை தூக்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதே நீயா,
என்ன பேசிட்டு இருக்கிற, நான் ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கெத்து மெயின்டைன் பண்ணுறாராம். ஸோ அப்படியே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கால் என்ன ஆனாலும் சரி, கால் உடஞ்சிருந்தா கூட நான் நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 2 எடுத்து வைக்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, பாஸ் வேணா பாஸ், ஆல்ரெடி கால் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆயிருக்கு, திரும்ப அப்படி எடுத்து வச்சு நடந்தீங்க அப்படின்னா வெயிட் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்கும், வேணாம் வேணா இங்கேயே இருங்க, நம்ம ஏதாவது கேபுக்கு இது கால் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு கேட்குறதா இல்லை, என்னால் முடியும், நான் ஸ்டடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 எடுத்து வைக்கிறாரு. பொத்துன்னு மறுபடியும் விழுந்துறாரு. அவ்வளோதான், அவரால் சுத்தமாக முடியலை. நீங்கள் வந்துட்டு இதுக்கு தானே சொன்னேன் நான் அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தூக்கி விடல, அப்படியே எந்திரிச்சு உட்கார மட்டும் வச்சுட்டு நீங்களும் போய் பக்கத்தில் உட்காந்துட்டீங்க. பார்க்குறாரு, இப்படி நடு ரோட்டில் உட்காந்துட்டு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல தெரியுமா ஒரு நாள் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு நான் மட்டும் என்ன டெய்லி இதுவே என்னோட லட்சியமாக வச்சுட்டா சுற்றுறேன், ஏன் பாஸ் நீங்கள் வேற, நீங்கள் பண்ணுறதில்ல, நான் வந்துட்டு இந்த மாதிரி நடு ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். கடவுளே, எல்லாரும் வந்துட்டு ஒரு ஓனர்னால ஒரு நல்ல நிலைமைக்கு தான் போவாங்க, ஆனால் நான் மட்டும்தான் பாஸ் என்னோட முதலாளியால் நான் இப்படி நடு ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியே 2 பேரும் நடுவட்டிலே உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கால் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஏதாவது கேப் கிடைக்குமான்னு ஆன்லைனில் பார்க்குறீங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் நல்லா, அந்த அங்கிள் இருக்கார்ல, ஸோ கோபியோட அப்பா, அவர் நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு போல். ஸோ எல்லாருமே வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட் அப்படிங்க, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. ஸோ அவருக்கும் வந்துட்டு அவங்களாம் ஒரு பொண்ணோட ஏஜ் தானே. ஸோ அவங்க பொண்ணு மாதிரி நல்லா பார்த்து நிறையா அது இது கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கவும் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு மாட்டே ஆகிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேர் கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சரி ஓகேன்ட்டு கோபியோட அப்பா இருக்கார்ல, ஸோ அவரோட ஃபோனுக்காவது பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லவும் அவரும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் அப்பா மட்டும் என்ன, அந்த பொண்ணுங்கெல்லாம் குடிக்கவும் அவரும் சேர்ந்து குடிச்சிருப்பா. ஸோ ஒரு 3 பேரும் தான் மட்டையாக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்கவுங்க மட்டையிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க அவங்க 3 பேர்த்தால உங்கள் 2 பேத்துக்கு ஒரு யூஸும் கிடையாது, தெரிஞ்சு போச்சு. சரி ஓகேன்ட்டு திரும்ப ஏதாவது கேப் கிடைக்குமா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க. எல்லா கேபும் வந்துட்டு பிஸியாகவே இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து எல்லாருமே வந்துட்டு கேப் வந்துட்டு புக் பண்ணிட்டாங்க போல். ஸோ ஒரு கேப் கூட ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருப்பீங்க. அவ்வளோதான், உங்களால் வந்துட்டு இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்குது, நம்ம பாட்டுக்கு எவ்வளோ நேரம் நடு ரோட்டில் உட்காந்துட்டு இருக்குது. நேரம் ஆக உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஏதாவது நாய்க்கு இது வந்து நரிக்கு இது வந்து நம்மளுக்கு இது கடிச்சு வச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வரவும் எப்படின்னா எந்திரிச்சு நின்றுக்கிட்டீங்க. ஸோ கோபி பார்க்குறாரு, ஏன் இன்சிடென்ட்டாக கார் ஏதாவது வருதா, கேப் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பாஸ், ஆமாம் கிடச்சிருச்சு, கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சி எந்திரிக்க முடியாமல் அப்படியே எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஸோ திரும்பி அவர் அப்படியே பிகி பேக் தூக்கிக்கிறீங்க. ஸோ அந்த உப்பு கட்டி தூக்குவோம்ல, ஸோ அந்த உப்பு கட்டி தூக்கிக்கிறீங்க. அவர் கத்துன்னு கத்துறாரு, அப்படியே காலெல்லாம் வந்துட்டு உதறாரு. ஸோ அப்படி உதறப்போ இன்னும் அதிகமாக அவருக்கு வலி ஆகுது. அந்த வலியிலையும் கத்துறாரு, ஐயோ என்னை விடு கத்திட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே கையை இருக்குல்ல, ஸோ ஒரு கையை எடுத்து அவரோட வாயில் அப்படியே டப்புன்னு அடிச்சு, வாயை மூடுங்க பாஸ், என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணிட்டு இருக்கிற, அந்த வீடுன்னு கத்திட்டே இருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு அவர் அப்படியே பிகி பேக் தூக்கி போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு கொஞ்சம் தூரம் இதே மாதிரி கத்திருப்பாரு. ஆனால் அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, நீங்கள் தான் விட மாட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுல. அப்படியே பார்க்குறாரு, நீ எதுக்கு இப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இதுதான் நீ சொன்ன கேபா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், பின்ன என்ன, எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, ஒருத்தன் கூட ஒரு கேப் கூட வரல, அதுக்காக நம்ம என்ன இப்படியே உட்காந்துருக்க முடியும், வாங்க பாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லவும், உங்கள் வீட்டுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு என் வீடு தான் இங்கேருந்து பக்கம், உங்கள் வீட்டுக்கு போகணுன்னா இன்னும் 10 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும், பரவாயில்ல யார் நடக்கிட்டா, அப்படி தூக்கிட்டே நடக்க முடியுமா, நான் சரி போ அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்துட்டு அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஒரு மாதிரி இப்போ ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு அந்த மாதிரி பிகி பேக் தூக்குனா ஒரு மாதிரி அழகாக அவங்களால வெயிட் மேனேஜ் பண்ண முடியும். பட் ஒரு கட்டத்தில் அவங்களாலே முடியாது, ரொம்ப தூரம் நடந்தா. ஆனால் ஒரு பொண்ணு அப்படி தூக்கிட்டு நடக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ கால் இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால் பேன் வச்சு தான் போயிட்டு இருக்கிறீங்க. உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தானே, நான் இறங்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. அவர்கிட்ட ப்ளீஸ் யாராவது பார்த்தா என்னை எவ்வளோ அசிங்கமாக நினைப்பாங்க, விடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் விடுறதா இல்லை பாஸ் அமைதின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு புக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, என்னமோ தெரியல, அவருக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் என்னை விட்டுறேன் அப்படின்ட்டு வராரு. அப்படியே சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களோட வீட்டு டோர் வந்துட்டு நாக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ உள்ளே 2 பேர் இருப்பாங்கள்ல, கதவு திறக்கிறாங்களான்னு பார்க்கலான்னு. ஆனால் அவங்க 2 பேர் கதவு திறக்கிற மாதிரி இல்லை, பயங்கரமாக மாட்டாயிட்டாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு லாக்லாம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேர் கீ அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஹோபியை வந்துட்டு அந்த பிகி பேக் மாதிரி தூக்கிட்டே தான் இந்த மாதிரி கதை தட்டிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கடத்தில் பொறுமையே இல்லை, பயங்கரமாக தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறீங்க படபடன்னு. ஆனாலும் அவங்க எந்திரிக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி 2 பேர் மட்டையாயிட்டு ஆளுங்களா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸ்டெப்பு தான் எங்கே அப்படின்னா மொட்டமாடிக்கு போகல. ஸோ அந்த ஸ்டெப்பு தான் அப்படியே பார்க்குறீங்க. ஹோபி பார்க்குறாரு, வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் அதில் பார்க்குறதுலே தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இப்போ அங்கே தான் போகிறீங்கன்ட்டு. ஆனால் வந்துட்டு எப்படி ஹோபி தூக்கி தானே போவீங்க, அவர் தான் இறக்கி விட மாட்டேங்கிறீங்களே. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு வேண்டாம் ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு பாஸ் எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா, அப்படியே எனக்கு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பாஸ், நான் கண்டிப்பாக கீழே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது, நான் வேணா தகுந்தாது வந்துடுறேன், ஆனால் ப்ளீஸ் இது மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை பாஸ், நான் ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ள் தெரியுமா அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க.
ஸோ ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சதுமே உங்களுக்கு அப்படியே பின்னாடி வெயிட் இழுக்க ஆரம்பிக்குது. உங்களால் பேலன்ஸ் பண்ணவே முடியல. அப்படியே அந்த அந்த ஒரு மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டெப்பில் ஏறுறப்ப பக்கத்தில் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ ஒரு கம்பி மாதிரி. ஸோ அதை வந்துட்டு அப்படியே பிடிக்கிறீங்க. ஆனாலும் உங்களால் இது என்னை விட்டு இறக்கி விடு அப்படின்னு சொல்லவும், அவர் வந்துட்டு ஏன் அப்படி கேட்டே இருக்கிறாருன்னா, நீங்கள் வந்துட்டு அவரோட கால் ரெண்டையும் சேர்த்து நல்லா டைட்டாக பிடிச்சிருப்பீங்க. அவர் வந்துட்டு உங்களோட கழுத்தில் கை போட்டு பிடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் அவர் காலை விட்டால் தான் அவரால் இறங்க முடியும். ஸோ அதனால தான் கேட்டேக்காரு, இறக்கி விடு. நான் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை பாஸ், இன்னும் ஒரு 10-15 படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏறிடலாம் பாஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு வாங்குது. உங்களால் தூக்கிட்டு ஏறவே முடியல. ஒரு மாதிரி பின்னாடியே இழுக்கவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாஸ் கொஞ்சம் டைட்டாக என்ன பிடிச்சிக்கோங்க, அப்படியே டக்குன்னு குனிஞ்சிடுறீங்க. ஸோ குனிஞ்சிங்க அப்படின்னா பின்னாடி இழுக்கு அதில் வெயிட்டு. அதனால வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் குனிஞ்சிட்டீங்க. குனிஞ்சங்காட்டிக்கு இப்போ வந்து எப்படின்னா ஒரு மாதிரி வெயிட் கீழே அப்படியே உங்களை போட்டு டம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐயோ பாஸ், என்னத்தை பாஸ் திம்பிங்க, இவ்வளோ வெயிட்டாக இருக்கீங்கன்னு சொல்லவும், இவ்வளோ நேரம் வந்துட்டு இது மாதிரி நீ சொல்லவே இல்லை, என்ன என் வெயிட் பற்றியெல்லாம் பேசுகிறேன், நான் ஒன்றும் அவ்வளோ குண்டுல தெரியுமா, நான் அப்படியே பாடி ஃபிட்டாக வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அட கடவுளே, நான் இதெல்லாம் கேட்டேன்னா என்ன, அமைதியாக வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தகுதியில் கஷ்டப்படுறாளேன்னு ஒரு வழியாக 2 பேரும் வந்துட்டு அந்த மொட்டை மேலேயே போயிட்டீங்க. அங்கே போயிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ தான் ஒரு மாதிரி நிமிடுறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு இப்போ நேரம் பதட்டத்தில் இருந்துருப்பாரு. அப்படின்னா நீங்கள் நேரம் நடந்தால் அப்படி பின்னாடி இழுக்கும்ல. ஸோ அவருக்கு வந்துட்டு பயங்கரமாக பயமாக இருக்குது. விழுந்தால் அவரோட முதுகு தான் முதல்ல அடிப்படும் அந்த ஸ்டெப்பில், எவ்வளோ வலிக்கும். அதனால பயந்துட்டே இருக்காரு. நீங்கள் குனிஞ்சதும் வந்துட்டு அவருக்கு அப்படியே கீழே விழுகிற மாதிரி, கவிழ்ந்து விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஸோ அவர் வந்துட்டு மேலே ஏறி வரத்துக்குள்ள அவருக்கு தான் உயிர் போய் வந்திருக்கு. அப்படி வந்துட்டு இப்போ தான் நிமிடுறீங்க. ஸோ ஹோபி அப்படி இப்போ தான் பார்க்குறாரு. என்ன அப்படின்னா மொட்டை மாடியில் ஒரு சின்ன டெரஸ் மாதிரி ஏதோ ஒரு க்யூட்டாக கூடார மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஹோபி வந்துட்டு பேன் பார்க்குறாரு. என்னதான் அவர் வந்துட்டு ரொம்ப ரிச்சாக இருந்தாலும், அவங்க வீட்டில் வந்துட்டு அவ்வளோ பெரிய வீடு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ரிச்சாக இருந்தாலுமே, இந்த மாதிரி ஒரு சின்ன நார்மலான ஒரு வீட்டு மொட்டை மாடியில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு கூடார மாதிரி எல்லாம் லைட் செட்டிங்கோட ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக அவர் வந்துட்டு எங்கேயுமே ஸ்டே பண்ணது கிடையாதா? அப்படியே பேன் பார்க்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. பாஸ் வாயை மூடுங்க பாஸ், இங்கே தான் இன்றைக்கி நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லவும் அவர் பார்க்குறாரு. இங்கேயா, நானா அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட் ஆகுறாரு. நீங்கள் வந்துட்டு பாஸ் நானே ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னு கேட்கவும், இல்லை பாஸ் நீங்கள் அவ்வளோ நல்லா ரிச்சாக இருக்கீங்களா, ஸோ உங்கள் குழந்தை இப்படி கூடாரத்தில் தங்க வச்சிட்டேன்ல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், அட நீ வேறு, எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னே தெரியல, எனக்கு இந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, யார் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு கேட்கவும், நாங்கள் 3 பேர் தான் பண்ணுவோம், வேறு யார் பண்ணுவா, ஸோ எப்படி வந்துட்டு யாராவது 2 பேர் நாங்கள் மாட்டியாயிட்டோம் அப்படின்னா மிச்சம் ஒரு ஆள் வந்து அப்படி இங்கே தான் ஸ்டே பண்ணிப்போம். ஸோ அதனால அந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டி போயிட்டு அப்படியே உட்கார வைக்கிறீங்க. ஸோ என்ன அப்படின்னா அந்த கூடாரக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி கொரியாவில் வந்துட்டு ஒரு மாதிரி வின்டர் சீசனில் ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாகவே இருக்கும்ல, அதனால வந்து எப்படின்னா நீங்கள் அந்த உள்ளே போயிட்டு அந்த இதை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த ஜிப் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே கொஞ்சம் பனி வரது கம்மியாக இருக்கும். அதனால வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு பக்கத்துலேயே வந்து சின்ன கெட்டில் மாதிரி இருக்கீங்க. ஸோ குட்டியாக சமைக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கீங்க. பார்க்குறாரு, இத்தனை இது வந்து இவ்வளோ திங்ஸ்லாம் இதுக்குள்ள ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அப்போ லேட்டாக வந்தால் அப்புறம் சாப்பாடு வேணும்ல, அதனால் எல்லாமே ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இங்கே இருக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு எல்லாம் குக் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அதெல்லாம் குக் பண்ணி எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அவரும் சாப்பிட்றாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் வேணும்னு சொல்லி சாப்பிட்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் குக் பண்ணி கொடுக்குறப்ப யாரும் இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் வேணும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அவர் நல்லா சாப்பிட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் அப்படி சாப்பிட்றீங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு மெடிசன் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்துட்டு கரெக்டாக அவரோட பெயினுக்கு ஆகிற மெடிசன் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு பெயின் கில்லர் மாதிரி தான். ஸோ ஏதோ ஆபத்துக்கு பாவலன்ட்டு அதை மட்டும் எடுத்து போடுறீங்க. ஏன்னா அது வந்து சைட் எஃபெக்ட் வராது, ஜஸ்ட் ஒரு தைலம் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு வந்துட்டு அவரோட காலில் வச்சு விடுறீங்க. அவர் வந்துட்டு காலில் தொடாது அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல பாஸ், ஒரு நர்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க, இல்லை நர்ஸ் வேண்டாம் டாக்டர் மாதிரி நினச்சிக்கோங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இது டாக்டர் நர்ஸா, யாருமா இவர், யார்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் காலுக்கு போயிட்டு ஏதோ நீவுறீங்க. ஸோ ஒரு ஆயில் மாதிரி இருக்குது, அதெல்லாம் போட்டு சரி பண்ணி விட்டுட்டு காலை உதறுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவரும் உதறி பார்க்குறாரு. ஒரு 4-5 உதறிட்டு பாரு. ஸோ அப்படியே கால் வந்துட்டு சுளுக்கு போயிடுச்சு, நார்மலாக இருக்குது. ஆனாலும் வந்துட்டு அந்த ஹிப் வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல, ஓகே பா சட்டையை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். எதை சட்டையா, ஓ அதெல்லாம் மாட்டேன், என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள், நான் என்ன பேசுகிறேன், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, தைலம் போடுறதுக்கு தான், உங்களுக்கு தான் இடுப்பில் சுளுக்கிச்சுன்னு சொன்னீங்களே, நான் வந்துட்டு தைலம் போட்டு விடுறேன், அப்போ தான் சரியாகும், கால் சரியாச்சுல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு கால் சரியாச்சுல அதே போதும், நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இங்கே வேணாம் பாஸ், நான் சொல்கிறது கேளுங்க, அதெல்லாம் அப்பப்போவே பார்த்துடணும், ரொம்ப நாள் அதாவது ஒரு நாள் விட்டிங்கன்னா கூட பெயின் அதிகமாகும், உங்களால் திரும்பி படுக்கூட முடியாது அப்படின்னு சொல்லவும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏதோ அவ்வளோ கூச்சமாக இருக்குது அவருக்கு, அந்த சட்டை தூக்க கூட மாட்டேங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சட்டை பிடிச்சிட்டு பாஸ் விடலும், ஐயோ இங்கே பாரு, நீ இப்படியெல்லாம் பண்ணாத, எனக்கு பண்ணாத இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கிறாரா. நீங்கள் வந்துட்டு பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு அட போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைலத்தை அப்படியே அங்கே வச்சுட்டு, சரி சாப்பிட்டீங்களே இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லவும், ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரா. என்ன பண்ணிட்டு அப்படின்னா மறுபடியும் அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெளில வைங்க. அவர் பார்க்குறாரு. ஓகே பாஸ், இந்தாங்க
போர்வை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, நீங்கள் உள்ள தூங்குங்க, நான் வந்து இங்கே வெளில வெயிட் பண்ணுறேன், அதாவது நான் இங்கே வெளியே இருந்துப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அவரோட ஆன்சர் கூட எதிர்பார்க்கல. ஜஸ்ட் நீங்கள் உள்ள தூங்குங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அவருக்கு வந்துட்டு எப்படி அந்த மாதிரி பனி பெஞ்சிட்டு இருக்குதா, ஸோ உங்களை அப்படி வெளியே விட்டுட்டு அவர் பாட்டு எப்படி உள்ள நிம்மதியாக தூங்குவார். அதனால அவர் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. என்ன சொல்கிறது, எப்படி இங்கே வந்து தூங்கணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவரும் அங்கே இருக்காரா. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படி தூங்காமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு சரி ஓகே நம்ம வெளில போயிடலாம், வேணா வந்து உள்ள தூங்கட்டும், நம்ம வந்துட்டு வெளில கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்ச நேரம் ஆனால் விடிஞ்சிடும்ல, ஸோ நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா வந்துட்டு எழுந்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணால் வெளில போகலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ தான் அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு. எப்படி எந்திரிக்க முடியும், கால் தான் ரெடி ஆச்சு, இடுப்பிட ரெடி ஆகலைல்ல. ஸோ உட்கார வச்சிருந்தங்காட்டி இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி இன்னும் எச்சா அதிகமாகிடுச்சு. அவரால் வந்துட்டு அசை கூட முடியல, ஒரு மாதிரி அவருக்கு பயங்கரமாக வலிக்குது, கத்தவும் முடியாது, ஏன்னா வந்துட்டு கத்துனா என்ன ஏதுன்னு எல்லாரும் வந்துட்டு பக்கத்தில் யாருக்காவது கேட்டுச்சுன்னா போயிடும் அப்படின்ட்டு கத்தவும் முடியல. ஒரு மாதிரி ஐயோ கடவுளே அப்படின்ட்டு அப்படியே கையை வச்சு வாயில வச்சு அடிச்சிட்டு கடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் கையை அவர் கடிச்சிட்டு இருக்காரு, அவ்வளோ பெயின் ஆகுது அந்த ஹிப்பில். பேசாமல் அப்போவே வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் மருந்து போட்டுட்டு இருப்பாள்ல, இப்போ அதுவும் போச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. இப்படி ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது, காற்று வேற விசேஷம் அடிக்குது, அவருக்கே ஃபீல் ஆகுது அந்த கூடாரெல்லாம் வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்குது காற்றுக்கு. ஒரு மாதிரி வின்டர் டைமில் ஒரு காற்று வரும் பார்த்தீங்களா, கொஞ்சமாக ஒரு கோல்டாக, ஸோ அந்த மாதிரி வருது. அவருக்கு வந்துட்டு உள்ளேயே ஒரு மாதிரி ரொம்ப குளிராக இருக்கா. ஸோ நீங்கள் வேறு வெளில போனீங்க, பெட்ஷீட் கூட எடுத்துகிட்டு போகலையா, அதனால வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தவிர்த்து தவிர்த்து வராரு. அந்த ஜிப்பெல்லாம் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் அப்படியே அந்த கூடாரத்தை 2 கையில் வச்சு இப்படி பிரித்து பார்க்குறாரு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ஸோ பார்த்தா ஒரு ஓரத்தில், அதாவது இந்த செவரெல்லாம் இருக்குல்ல, ஒரு மூளைன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஒரு மூலையில் வந்துட்டு அப்படியே க்யூட்டாக ஒரு பூனைக்குட்டி மாதிரி கை காலெல்லாம் குறுக்கி போட்டு அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. உங்கள் மேலே அப்படியே லைட்டாக சின்ன பனித்துளியெல்லாம் விழுந்துட்டே இருக்கா. ஒரு பயங்கரமாக உங்களுக்கு குளிருது தான், ஆனால் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி வெளில போகிறப்போ கொரியாவில் இந்த மாதிரி குளிர் டைமில் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குளிருக்கு தாங்குற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி கோட் மாதிரி ஸ்வெட்டர் மாதிரி போட்டிருக்கீங்க. அதனால அப்படியே அது மேலே அழகழகாக உங்கள் மேலே அப்படியே லைட்டாக பனி பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ தெரியல, அவருக்கு என்னன்னே தெரியல. அப்படியே அது அந்த அந்த வினாடி வந்துட்டு அவருக்கு ரொம்ப இப்படி மைண்டுக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அதனால அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்கும், ஆனால் எவ்வளோ நேரம்னே அவருக்கே தெரியல. ஏன்னா அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி அவரும் வந்துட்டு அந்த கூடாரத்தை விட்டு வெளில வந்துட்டார். ஸோ அதுக்குள்ளே இல்லை, ஸோ அவரும் வெளியே தான் உட்காந்துருக்காரு, ஆனால் அவங்க பக்கத்தில் வர முடியல, ஏன்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் தவிர்த்து வந்திருப்பார். ஸோ அதனால் அப்படியே வந்து முட்டி போட்டு வந்து அந்த கூடாரத்தை விட்டு வெளில வந்துட்டார். ஏன்னா நீங்கள் மட்டும் அங்கே பனியில் உட்காந்துருக்கோம், அவருக்கு அது மாதிரி கஷ்டமாகவே இருந்திருக்கும். ஸோ அப்படியே வெளியே வந்து உட்காந்துட்டு அப்படியே நீங்கள் அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்காரு. என்னவோ தெரியல, அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை பார்த்தாலே அவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கிறதில்ல, ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அவருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் போக போக ஒரு மாதிரி ஏர்லி மார்னிங் டைம்லலாம் வந்துட்டு ரொம்பவே பனி அதிகமாக பெய்யும்ல, ஸோ அது மாதிரி ரொம்பவே பனி ரொம்ப அதிகமாக இருக்கும், அவராலே வந்துட்டு குளிர் தாங்க முடியல. ஸோ அப்படியே வந்துட்டு நடுங்கிட்டு உட்காந்துருக்காரு. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி குளிர் தாங்க முடியாமல் அப்படியே சுருண்டு சுருண்டு உட்கார ஆரம்பிக்கிறீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு அந்த ஹிப்பில் பெயின் இருக்கிறதே மறந்துட்டாரு. ஸோ என்ன அவர் பாட்டுக்கு எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு வந்து அப்படியே உங்களை அப்படியே தூக்குறாரு. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் நீங்கள் நல்லா அப்படியே தூங்கிட்டே தான் இருக்கிறீங்க, இன்னும் வந்துட்டு கண்ணை முழிக்கல. ஸோ அப்படியே உங்களை அப்படியே தூக்கிட்டு மறுபடியும் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்து உள்ள அப்படியே படுக்க வச்சிடறாரு. அவருக்கு வந்துட்டு என்னன்னே தெரியல, அந்த ஹிப்பில் வந்துட்டு அந்த பெயின் இருந்துச்சா என்ன அது எல்லாமே மறந்துட்டாரு. நீங்கள் ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கோ, அவர் பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா. ஸோ கொண்டு வந்து அப்படியே படுக்க வைக்கிறப்போ கரெக்டாக வந்து எப்படின்னா உங்களோட முடி வந்துட்டு அவரோட ஒரு மாதிரி ஷர்ட் பட்டனுக்கு சில மாட்டிக்கிச்சா. ஸோ அப்படி படுக்க வைக்கிறப்போ உங்கள் முடி மாட்டிருந்தோம் டக்குனு இழுக்கும்ல, அவர் எந்திரிக்கிறப்ப இழுக்கும்ல. ஸோ அப்படி இழுக்கிறப்போ லைட்டாக உங்களுக்கு பெயின் ஆகி நீங்கள் கண்ணை முடிச்சிருப்பீங்க. ஸோ கண்ணை முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ஃபேஸ் இருக்குது ஒரு மாதிரி க்யூட், ஒரு மாதிரி ஒரு மாதிரி குளிரில் நடுங்கிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னு தெரியல, நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவரும் அப்படியே உங்களை தான் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ 2 பேருக்கு ஐ கான்டாக்ட் வந்து போகுது. ஆனால் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பார்த்துட்டே ஒரு மாதிரி உங்களுக்கு திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா இவ்வளோ நேரம் இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்களே, அதனால் அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படியே கண்ண மூடிக்கிட்டீங்க. ஸோ சாரி, ஹோபி பார்க்குறாரு. என்னது இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு கண்ண மூடிட்டா என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு இதுக்கு மேலே அவருக்கு தூக்கம் வருமா என்ன. ஸோ அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையை சொல்லிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது நீங்கள் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பீங்களா. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஆக்ட் தான் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி தூக்கம் வரும். ஏன்னா வந்துட்டு இது மாதிரி அவர் தூக்கிட்டு வந்தது எல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும்ல. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி உங்களுக்கு ஷையாக வருது, வெக்கமாக வருது, ஒரு மாதிரி வயிற்றுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைலாம் வருது. இப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆகுது. அச்சோ என்ன இது, இந்த கோல்டு சிஇஓவாக என்னை வந்து இப்படி தூக்கிட்டு வந்தாங்க, அச்சோ அது பிரைடல் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வெக்கலாம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே வந்துட்டு கவுந்து படுத்துட்டு அப்படியே வச்சுட்டு எடுத்து போத்திக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து தூங்குறீங்கன்னு அவர் நினச்சிருப்பாரு, ஆனால் வந்துட்டு நீங்கள் தூங்கலை, இந்த மாதிரி உங்களுக்கு ஷை தாங்க முடியாமல் அது மாதிரி கவுந்து படுத்துட்டு வச்சுட்டேன். ஆனால் பாவம் அந்த மனுஷனுக்கு தான் தூக்கமும் வரல, ஒன்றும் வரல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் தூக்கமும் சேர்ந்து போயிடுச்சு.
அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நல்லா விடிய ஆரம்பிக்குது. எவ்வளோ நேரம் மனசு தூக்கம் வரலனாலும் அப்படியே இருக்க முடியும். ஒரு டைம் ஆக ஆக அப்படியே சும்மா அப்படின்னு அவங்களும் அசந்து தூங்கிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் 2 பேரும் இப்போ பேண்ட் தூங்கிட்டு இருக்கிறீங்க. என்னன்னா வந்துட்டு அவங்களோட 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே வந்துட்டு எந்திரிச்சதும் மேலே எக்ஸசைஸ் பண்ண வருவாங்கல்ல. ஸோ அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் வரலங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ வரல அப்படி லேட்டாக வரவங்க தான் அந்த கூட வரவங்கள ஸோ அழகாக பண்ணியிருக்காங்களா அது மாதிரி டெரஸ் மாதிரி. ஸோ அதுக்குள்ளே தான் தூங்குவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால வந்துட்டு சரி ஓகே அப்போ லேட்டாக தான் வந்துருப்பா இங்கே தான் தூங்கிட்டு இருப்பா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் சரி எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஜிப் ஓப்பன் பண்ணி அப்படின்ட்டு உங்கள் பேர் சொல்ல வராங்க. ஆனால் அதுக்குள்ளே அப்படியே வாய் 2 பேத்துக்கு அடிச்சு போயிடுது. ஒரு மாதிரி என்ன இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு சாரா வந்து கிளாரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா அந்த அங்கிள் சொன்னது நடந்துட்டு போய் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாடி பாரினே போதவில்லை இங்கேயே நடந்துட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் 2 தூங்கிருப்பீங்கல்ல நார்மலாக தூங்கியிருக்க மாட்டீங்க. அப்படி இப்போ வந்துட்டு அப்படியே மாதிரி டயர்டில் அப்படியே உங்கள் பக்கத்துலேயே சைடில் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் படுத்துருப்பாரு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தூக்கத்தில் உருண்டு பிறண்டு போகிற பழக்கம் இருக்குல்ல. ஸோ அப்படியே நல்லா உருண்டு 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 கோவி பக்கத்துலேயே போயிட்டு அவர் மேலே கை கால் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அவரால் நகரக்கூட முடியாது. ஸோ மொத்தமாக அவர் மேலே ஏறி தான் தூங்கிட்டு இருப்பீங்க. அவரும் வந்துட்டு அது எதுவுமே தெரியாமல் அப்படியே அவரும் தூங்கிட்டு இருப்பாரு. நீங்கள் அவர் மேலே அப்படியே கவிழ்ந்து படுத்து தூங்கிட்டு இருப்பீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இது ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கிள் ஹாப்பியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோட்டோவில் எடுத்து அங்கிள் அனுப்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அங்கிளுக்கு காலகட்டத்தில் தூங்குறப்ப அவருக்கும் ஃபோன் சமைச்சு பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோ தான் அவருக்கு அச்சோ இவ்வளோ சீக்கிரம் ஆகும் நான் நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க எதோ கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஜஸ்ட் தூங்கிட்டே வந்துருப்பீங்க. ஸோ அவருக்கும் செம ஹாப்பி விழுந்ததுக்கு செம ஹாப்பி. சரி ஓகே எழுப்ப வேணாம் தொலை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 2 பேரும் போயிடுறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் அவ்வளோ ஷையாகிறாங்க. ஏன்னு அவங்களுக்கே தெரியல. அதை போட்டு பார்த்து அங்கிள் ஒரு பக்கம் அச்சோ என் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அவரு ஒரு பக்கம் ஷை ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏன் தெரியல ஷையாக வேண்டிய 2 பேர் தூங்கிட்டா இருக்காங்க. ஆனால் தேவையில்லாமல் இவங்க 3 பேர் பயங்கரமாக வெக்கப்பட்டு செத்துருவாங்க போல அந்தளவுக்கு வெக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ டைம் ஆக ஆக வந்துட்டு ஹோபிக்கு வந்துட்டு டைமுக்கு கரெக்டாக எந்திரிக்கிற பழக்கம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி அவருக்கு தூக்கம் லைட்டாக தெரியுது. ஆனால் வந்துட்டு அவருக்கு ஏதோ ஃபீல் ஆகுது அவர் மேலே என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி வெயிட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. இவ்வளோ நேரம் அவருக்கு தூக்கத்தில் தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ கண்ணை முழிக்கிறப்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே சரின்னு கண்ணை அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. அவர் மேலே தானே. ஸோ அவரை பேர் தொட்டு பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு அவரை தொடர மாதிரி ஃபீலே வர மாட்டேங்குது. ஆனால் வேறு ஏதோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. நீங்கள் தான் அவருக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. ஸோ நீங்களும் அப்படி லைட்டாக நெண்டவும் ஏன்னா அவர் கைப்பற்றுக்குள்ள முதுகுல. ஸோ நெண்டவும் அவர் வந்துட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டாரு. ஸோ அப்படி கண்ணை முடிக்கவும் நீங்கள் எப்படி தான் அப்படியே ஹோபி மேலே தான் கிடக்குறீங்க. ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அப்படியே அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ அப்படியே ஹோபி மேலே தான் உட்காந்துருப்பீங்க. அவரோட வயிற்று மேலே உட்காந்துட்டு கொடுத்தா நீங்கள் இப்படி இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே தூங்கிட்டு இருப்பாரு. ஸோ அவர் மட்டும் அடியே அடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு இருக்கவும் அந்த சத்தம் வந்துட்டு அவங்க வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி 2 பேரும் ஷை ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கேட்குது என்னடா இப்படி கத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க அவர் மேலே இருக்கும். அந்த அவர் அடிச்சுட்டு வேலை வீடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிங்க பாஸ் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க ஒரு மாதிரி இந்த லாரா சாரா வந்துட்டு பைத்தியக்காரி நீ முதல்ல எந்திரடி நீ தாண்டி அவர் மேலே கடந்தா அப்போ அவளை உன்னை போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவோம். அப்போ தான் நல்லா நோட் பண்ணுறீங்க நீங்கள் தான் அப்படி கடத்திருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ஹோபி பார்க்குறாரு. சாரி பாஸ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் வெங்காயம் அப்போ எனக்கெல்லாம் சேஃப்டியா உனக்கு மட்டும் சேஃப்டி இருக்கா நீ தான் வந்து என் மேலே கிடக்குற இல்லை நான் வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் சரியே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக சண்டை போட்டது எல்லாமே வந்துட்டு அவங்க 2 பேருக்கு அவ்வளோ க்யூட்டாக தெரியும். பாரு எவ்வளோ க்யூட்டாக சண்டை போட்டுருக்காங்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இன்னுமே அதிகம் ஷை ஆகிட்டு அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க கருவ பிடிச்ச நாய்களை உங்களுக்கெல்லாம் எந்த நேரத்தில் என்ன பேச தெரியாது அடி அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கிட்ட வந்துட்டு இப்போ எப்படி மூச்சு கொடுத்து பேசுறது. ஏன்னா நீங்களும் போய் மேலே ஏறி படுத்து தூங்கியிருந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் அவரை போட்டு அடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக தான் இருக்குது. என்னடா இது நேற்று இருந்து ஒரு மாதிரி நடக்குதெல்லாம் வேறு மாதிரி ஆகிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு யோசிக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் போய் ஆகணும் அதுதானே அப்போ தானே 2 பேத்துக்கு லவ் பிக்கப் ஆகும். ஸோ வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அதானே அங்கிளோட பிளான். ஸோ அதனால் வந்து அவங்க 2 அதாவது அங்கிள் வந்துட்டு கேட்குறாரு. சாரி அங்கிளுக்கு நீங்கள் கால் பண்ணவும் அங்கிள் ஹோபி இந்த மாதிரி இங்கே தான் இருக்காரு நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கிட்டீங்களான்னு சொல்லுவோம். தெரியுமே வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பாசமாக பேசிட்டு இருக்காரா. யாரா இவங்கெல்லாம் என்னடா ஆச்சு எல்லாம் ஒரு மாதிரி மார்க்கமாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வச்சிடுறீங்க. வந்துட்டு கிளம்பி வந்ததுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் ரொம்ப தேங்க்ஸ் நைட்டு ஃபுட்டெல்லாம் கொடுத்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேங்க்யூலாம் சொல்லவும் ஓகே பாஸ் நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் வர வேணாம் உங்களுக்கு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போங்க சரியா நான் வந்துட்டு ஆஃபீஸில் போய்ட்டு என்னோடய ஒர்க் இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஹோபி வந்துட்டு ஏன் நான் ஆஃபீஸ் வர வேணாம் நான் நார்மலாக தான் இருக்கேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்போ தான் சொல்கிறீங்க பாஸ் உங்களுக்கு இடுப்பு சுளுக்கி இருந்துச்சுல்ல எங்கே சரியாயிடுச்சா அப்படின்ட்டு அந்த சட்டை பிடிச்சி தூக்கிட்டீங்க. ஸோ அப்பா இருக்காரு அதாவது அந்த அங்கிள் இருக்காரு லாரா சாரா எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு இப்படி பிடிச்சி தூக்கிட்டு சரியாயிடுச்சா எங்கே
நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பிடிச்சி தூக்கிட்டீங்க. அவ்வளோதான் அவருக்கு அப்படி பிடிங்கி, அதாவது சட்டை அப்படியே பிடிங்கி பிடிச்சிட்டு அப்படி வயிற்றெல்லாம் மூடிட்டு, ஐயோ என்ன பண்ணியிருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு. உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி ஓடிட்டு இருக்காருன்னு. ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணுறது எல்லாமே அவங்க 3 பேர் பார்த்து பார்த்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருக்காங்க. சரி சரி, ஏய் இப்படி பாருங்க அங்கிள் வந்துட்டு அந்த பொண்ணுங்க 2 கூப்பிட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பல சொல்லுவோம். ஆமாம் அங்கிள் ஆமாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நம்ம பிளான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு போங்க அவருக்கு ரெடி ஆகிட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிடுறீங்க. தட் மீன்ஸ் அவங்க கிளம்பிடுறாங்க, நீங்களும் கீழே போயிடுறீங்க. ஸோ போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போகணும்ல, ஸோ அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஹோபிக்கு வந்துட்டு காரில் போக போக ஒரு மாதிரி வெக வெக்கமாக வருது, சிரிச்சிட்டே இருக்காரு தனியாக. இது எல்லாமே வந்துட்டு அங்கிள் நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. தட் மீன்ஸ் ஹோபியோட அப்பா வந்துட்டு நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கும் வந்துட்டு ஹாப்பி தானே, பையன் ஹாப்பியாக இருந்தால் அவருக்கு ஹாப்பி தானே. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் போயிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபாரின் அந்த ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, ஸோ அதுக்காக கிளம்புற வேண்டிய டைம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஏர்போர்ட் கூட போயிட்டீங்க. ஸோ அங்கே ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஹோபியோட அப்பா அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு சாரா லாரா 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ 3 பேர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பாய் எல்லாம் சொல்லி டாட்டாலாம் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. பார்க்குறீங்க நாங்கள் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் தானே போகிறோம், ஏதோ ஹனிமூன் போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற நீங்கள் ஏதோ வாய்த்தாரு சொல்லிட்டீங்க. ஸோ இது வந்துட்டு ஹோபி காதில் கேட்டுச்சு. அவர் தான் ஆல்ரெடி ஒரு மூடில் இருக்கார்ல, ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கமாக வருது, ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாரு, ஷை ஆகுறாரு, ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பாஸ் ஏன் பாஸ் ஒரு மாதிரி வியர்டாகவே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறீங்க. அவர் வந்துட்டு இல்லையே நான் எதுவும் பண்ணலையே, நான் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சார். ஓகே பாஸ் ஒன்றும் இல்லை, கூல் கூல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு, ஏன் பாஸ் உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுனா பயமா என்ன, ஏன் இந்த மாதிரி வியர்டாக ஒரு மாதிரி பதட்டமாகறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே உங்களை மேலே கீழே பார்க்குறாரு. ஏன் பாஸ் இப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கவும், எனக்கு மோஸ்ட்லி நிறையா மீட்டிங் இருக்கும், அது வந்துட்டு நிறையா கண்ட்ரி நான் போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நான் ஒரு மாதத்துக்கு 4-5 தடவை, குறைஞ்சது ஒரு 3 தடவையாவது ஃப்ளைட்டில் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியா அப்படின்னா மாதம் 4 வாட்டி நீங்கள் இப்போ வாரம் ஒருக்கா ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு வைங்களேன், வாரம் ஃப்ளைட்டில் போகிறீங்க, அப்புறம் ஏன் பாஸ் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹோபி கேட்குறாரு, அப்போ உனக்கு பயம் இல்லையா ஃப்ளைட்டில் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சேச்சா ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் எனக்கு சும்மா சைக்கிள் ஓட்டுற மாதிரி, நானே விட்டால் ஃப்ளைட் ஓட்டிடுவேன் பாஸ், என்ன லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே நீ கார் ஓட்டுறதுலே தெரியுது, ஸோ நல்லா ஒரு ட்ரைவ் பண்ணுற பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கவும், நீங்கள் வந்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பீலாக விட்டுட்டு இருக்கிறீங்க. கிட்ட போனதே இல்லையே அது அவருக்கு தெரியும், ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே, ஸோ நல்லா கார் ஓட்டவும் பயப்பட மாட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. ஆனால் ஃப்ளைட்டில் ஏறி உட்கார வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ளைட் எடுப்பாங்க பாருங்கள், அப்படியே உங்களுக்கு வயிறெல்லாம் கலக்குது, ஒரு மாதிரி கை கால படப்படப்படன்னு ஒரு மாதிரி விட 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 நடுங்குது. அப்படியே நீங்களும் கையை அப்படியே பிடிக்கிறீங்க, இருந்தாலும் அது நடுங்குது, 2 கையும் சேர்ந்து நடுங்குது. அப்படியே நெஞ்சால படபடன்னு அடிக்குது. உங்களோட ஹார்ட் பீட் சவுண்ட் வந்துட்டு எப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஹோபிக்கே கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஃப்ளைட்டில் ஒரு மாதிரி கூலாக தான் இருக்குது, ஏசியெல்லாம் இருக்குது. அவனா முடியல உங்களால், ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டீங்க, அப்படியே கடலாம் கலங்குது. ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு ஆகுது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளைட் வந்துட்டு எப்படின்னா அந்த வானத்தில் போயிட்டு இருக்கப்போ சடனாக அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த நியூஸ் தான் வந்துட்டு அது நடந்து ஒரு 1 வீக் தான் ஆகிருக்கும். அதை நினச்சி பார்க்குறீங்க, ஒரு வேளை இது வெடிச்சிச்சுன்னா அதுவும் இதே ஏர்போர்ட்லேருந்து போன ஒரு ஃப்ளைட்டு தானே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நினச்சி அப்படி கை காலம் நடுங்கிட்டு இருக்குது, அப்படின்னு படப்படன்னு அதெல்லாம் ஹோபி நோட் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு சிரிப்பாக வருது, ஏன்னா நீங்கள் தான் பயமே இல்லைன்னு சொன்னீங்களா, ஆனால் இப்படி நடுங்கி வேர்த்து ஊற்றிட்டு இருக்கவும் அவருக்கு செம்மையாக சிரிப்பாக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு அமைதியாகவே தான் உட்காந்துருக்காரு. நீங்களும் வந்துட்டு வாயை திறந்து சொல்லவே இல்லை பயமாக இருக்குது அப்படி. ஆனால் எவ்வளோ நேரம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், திரும்ப அது டேக் ஆஃப் ஆகிட்டு திரும்ப கொஞ்சம் இது பண்ணும்போது ஒரு இடத்துல லைட்டாக ஃப்ளைட் வந்து ஷேக் ஆகுது. அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கும், பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல் டக்குன்னு ஷேக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. அப்படியே ஹோபி மேலேயே ஏறி உட்காந்து கத்தி வச்சுட்டு, பாஸ் சத்தியமே என்னால் முடியல பாஸ், எனக்கு பயமாக இருக்குது பாஸ், என்னை விட்டுருங்க பாஸ், என்னை இறக்கி விட சொல்லுங்க பாஸ்ன்னு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாரும் வந்துட்டு பார்க்குறாங்க, என்னடா இந்த பொண்ணு இப்படி கத்திட்டு இருக்குதுன்னு. ஸோ அந்த ஏரோஸ்டர்லாம் இருப்பாங்க வந்து பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே ஹோபி மேலே அந்த சீட் பெல்ட் எல்லாம் கழட்டி விட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படி வரவே மாட்டேங்கிறீங்க. அவர் வந்து கழுத்தை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு, பாஸ் இறக்கி விடுங்க, இறக்கி விட சொல்லுங்க, எனக்கு பயமாக இருக்குது பாஸ், வேணாம் பாஸ்ன்னு கத்தி இருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பு ஒரு பக்கம் வருது, இருந்தாலும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. எல்லாரும் வந்து அங்கே தானே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் சிரிக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணவும். ஏரோஸ்டருக்கெல்லாம் சிரிப்பு தாங்கவே முடியல, பட் இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அவங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, மேம் ஒன்றும் இல்லை மேம் நாங்களாம் இருக்கோம்ல, ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை மேம் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ இப்போ இந்த ஃப்ளைட்டு வெடிச்சா நான் என்ன பண்ணுவேன், நான் பீஸாக சதறிடுவேனே, என் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு மேம் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது மேம், பயப்படாதீங்க மேம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வந்துட்டு ஐயோ பாஸ் தயவு செஞ்சு அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பிள்ளைகிட்ட சொல்லுங்க பாஸ், பார்க்கறதுக்கு என் பேர் மாதிரியே இருக்கா பாஸ், பரவாயில்ல இருந்தாலும், ஆனால் வந்துட்டு என்னை இறக்கி விட சொல்லுங்க பாஸ், இறக்கி விட சொல்லுங்க பாஸ்ன்னு கத்திட்டே இருக்கிறீங்க. ஹோபியே வந்துட்டு ஒரு
கட்டத்தில் வந்துட்டு அவருக்கு பயங்கர சிரிப்பு வந்துடுச்சு. அவர் வந்துட்டு லைட்டு ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் பாஸ் எனக்கு பயமாக இருக்குது பாஸ் அப்படின்னு கத்திட்டே தான் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பயமாயிடுச்சு. அந்த ஃப்ளைட் வேறு அடிக்கடி டக்கு டக்குன்னு ரொம்ப ஷேக் ஆகும். ஐயோ இப்போ வெடிக்க போகுதுன்னு கத்தி இருக்கிறீங்க. நீங்கள் வந்து நிறுத்தி என்னை இறக்கி விடுங்க இறக்கி விடுங்கன்னு. அப்புறமா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி மேம் மேம் ஒன்றும் இல்லை ரொம்பவே சமாதானப்படுத்த வரும்போது நீங்கள் ஹோபி வந்துட்டு ஓகே ஓகே பரவாயில்ல நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் காம் பண்ணிக்கிறேன். அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டை நீங்கள் மட்டும் தான் பாஸ்ன்னு கத்திட்டே இருக்கவும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் முதுகு தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லை நானும் இங்கே தானே இருக்கேன். ஒரு வேளை நீ சொல்கிற மாதிரி லைட்டு பிளாஸ்டே ஆனாலும் 2 பேரும் இதே மாதிரி தான் சாவோம் ஓகேவா சொல்ல அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக ப்ரப்போஸே பண்ணிட்டாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அவர் அந்த வார்த்தை சொன்னதும் பாஸ் அப்போ செத்துருவோம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை வாழ்ந்தாலும் இப்படி தான் செத்தாலும் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறேன் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கே தெரியல அவர் என்ன பேசுகிறாருன்னு. ஸோ ப்ரப்போஸே பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே உனக்கு பயம் போகிற வரைக்கும் நீ இப்படியே உட்காந்துக்கோ நான் வந்துட்டு உனக்கு தனியாக வீட்டில் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி உட்காந்துட்டாரு. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஏன்னா அந்தளவுக்கு அவர் கேர் பண்ணி பார்த்துக்கிறாருல. ஸோ நான் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தீங்க அப்படியே கொஞ்சம் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு அவரை ஒரு மாதிரி குழந்த மாதிரி அப்படியே ஹக் பண்ணி தூங்கிட்டீங்க அப்படியே அந்த இடத்துலயே. ஸோ அப்படியே கொஞ்சம் நல்லா காமாயிட்டு தூங்கினாட்டிக்கு அவரும் வந்துட்டு சரி ஓகே இப்போ தான் அமைதியாக இருக்காது அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் அப்படி தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு ஆமாம் நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு அப்புறம் தான் புரியுது ஐயோ நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டேனா வாழ்ந்தாலும் இப்படி தான் செத்தாலும் இப்படி தான் இதே மாதிரி ஐயோ அவளுக்கு அது புரிஞ்சானு தெரியலையே அடக்கடவுளே எனக்கு ஒரு மாதிரி இப்போ இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி வெக்கம் வருது சையாகுது பயமாகுது என்ன சொல்ல போகிறீங்களோன்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக தூக்கம் தெரியுது எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு அதுக்கப்புறம் இன்னுமே வந்துட்டு நீங்கள் எப்படின்னா பாஸ் ஓகேவா பாஸ் ஃப்ளைட்டு நார்மலாக போயிட்டுருக்கா பாஸ் நம்ம 2 பேரும் உயிரோடு இருக்கிறோமா பாஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே உங்களை லைட்டாக கிள்ளி பார்க்குறாரு. ஸோ கிள்ளி காட்டுறாரு கையை. ஸோ நீங்கள் வலிக்குது அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் உயிரோடு தான் இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டியா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் மடியிலேருந்து எந்திரிக்கிங்க. ஸோ எந்திரிச்சு வந்து உங்களோட சீட்டில் உட்காருங்க. அவர் வந்துட்டு மறுபடியும் பெல்ட் போட்டு விட்றாரு. ஸோ பெல்ட் போடுறாலாம் என்ன பெல்ட் போடுறப்பெல்லாம் எப்படி அந்த காரில் வந்துட்டு சீட் பெல்ட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கேட்ராமா மூமெண்ட்டு தான் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் பெல்ட் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறது. ஸோ சில டைம் அவரே வந்துட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது ஏன்னே தெரியல 2 பேரும் வந்துட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு ஒரு க்யூட் கப்பல் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த அந்த ட்ராவல்லாம் போகுது. ஸோ அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு மீட்டிங்கே இருந்திருக்காது. உங்கள் டேடி தான் சும்மா சரி அந்த அங்கிள் தான் வந்துட்டு சும்மா சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு இப்போ போயிட்டு அங்கே மீட்டிங் இல்லை அப்படின்னா டவுட் வந்துடும்ல. அதனால சும்மா ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி கேதர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களும் சும்மா ஏதோ சும்மா ஒரு சாங்கியத்துக்கு சும்மா லைட்டாக ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி இது பண்ணி அந்த இதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சமாளிச்சிருப்பாங்க. இவங்களும் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த ட்ராவலில் இந்த எப்படி சொல்கிறது இந்த ட்ராவல் டைமில் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே அந்த அங்கிள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்லாம் எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டீங்க. உங்களுக்கே அது ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே வந்துட்டு எப்படின்னா 2 பேர் ரிட்டர்ன் திரும்பி வரீங்க. ஸோ திரும்பி வரும்போது எப்படி போகிறப்போ வந்துட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ வரும்போது வந்துட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மீட்டிங்க்கு போயிருப்பீங்கள்ல அந்த டே ஃபுல்லாகவே ரொம்பவே க்ளோஸாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது அவர் கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கீங்க. ஸோ அவருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ 2 பேத்துக்கும் அந்த ஒரு லவ் பாண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 2 பேத்துக்குமே அது ஃபீல் ஆகவும் தான் ரொம்ப நல்லாவே ஓகே அதாவது மனசுக்குள்ளே நல்லா க்ளோஸாக இருப்போம்ல. ஸோ தூரமாக தள்ளினா கூட இந்த மனசுக்குள்ளே க்ளோஸாக இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு ஓகே நம்ம லவ் தான் பண்ணுறோம் போல் அவர் லவ் தான் பண்ணுறாரு போல் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறீங்க என்ன அப்படின்னா அந்த மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கு ஃப்ளைட் ஏறுவீங்களா. ஸோ அந்த டைம் தான் யோசிச்சு பார்க்குறீங்க அன்றைக்கி ஃப்ளைட்டில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த தாட் வந்திருக்காது. பட் இப்போ தோணுது என்ன சொல்லியிருப்பாருன்னா ஓகே நம்ம செத்தாலும் இதே மாதிரி தான் சாவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்கள் அப்போ செத்து போயிடுவோமா அப்படின்னு கேட்கவும் இல்லை வாழ்ந்தாலும் இப்படி தான் செத்தாலும் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதே உங்களுக்கு அப்போ தான் புரியுது. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. அச்சோ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா அது கூட தெரியாத மக்கள்கண்ணே மக்காந்துருக்கண்ணே அப்படின்ட்டு உங்கள் தலையை நீங்களே அடிச்சுக்கிறீங்க. ஹோபி பார்க்குறாரு ஏன் இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும். அதுவா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் திரும்ப ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் அந்த பயம் போகல. ஸோ வந்துட்டு அப்படியே மறுபடியும் அந்த சீட்டெல்லாம் அப்படியே டைட்டாக இறுக்கி பிடிக்கிறீங்க. ஸோ ஹோபிக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்துட்டு பயப்படுறீங்க. ஸோ அப்படி மாதிரி பயங்கரமாக இந்த மாதிரி அந்த கை வைப்போம்ல சீட்டில். ஸோ அந்த இடத்துல டைட்டாக இறுக்கி பிடிக்கவும் அவர் வந்துட்டு அவரோட கை உங்கள் கை மேலே வச்சு அப்படியே கொஞ்சம் காம் பண்ணுறாரு. அப்புறம் தான் உங்களுக்கு லைட்டாக காம் ஆகுது. ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஆமாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஏன் உனக்கு தான் பயம் இருக்குல்ல. ஸோ இப்போ பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு பயமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம செத்தாலும் இப்படி தான் வாழ்ந்தாலும் இப்படி தானே அதனால் எனக்கு ஹாப்பி தான் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நீங்களும் திரும்ப ரிட்டனாக அவருக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ அது அவருக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ புரிஞ்சுதான் அவருக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது ஷை ஆகுது ஒரு மாதிரி
இப்போ வந்துட்டு அவங்க கை மேலே கை வச்சிருப்பாரு. ஸோ இப்போ 2 பேரும் வந்துட்டு அந்த கையை அப்படியே எடுத்துட்டு அழகாக கோர்த்துக்கிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ட்ராவல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. என்னமோ தெரியல, இந்த ட்ராவல் வந்துட்டு உங்களுக்கு 2 பேரும் ரொம்ப வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா நேராக நம்ம மருமகளை வீட்டுக்கு கூட்டு வந்துருப்பா நேரா அப்படின்னு சொல்லி டாடி கால் பண்ணிட்டாரு. அப்படியே ஹோமிக்கு இதெல்லாம் எப்படிலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காரு. ஸோ ஒருவேளை இது அப்பாவோட பிளானாக இருக்குமோ அப்படி மாதிரி அவர் மாதிரி கெஸ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அப்படியே வீட்டுக்கு கூட்டு போறாரு. அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கொஞ்சம் இன்ட்ரோலாம் பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறேன், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் பார்க்குறீங்க. அடே நானே இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணதே எனக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுங்கிற மாதிரி. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் அதாவது உங்கள் 2 பேரும் நீங்கள் சொல்லிக்காதது மட்டும்தான், மற்றபடி உங்களை பார்த்தா மற்ற எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் கப்பல் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு ஓகேனா நாங்கள் இப்போ ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பியாக இருக்குது. மேரேஜும் ஆகுது. இப்படி வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ இயர்ஸ்ன்னு நினச்சிக்கிறீங்க, ஒரு 10 வருஷம். ஒரு 10 வருஷம் போயிடுச்சு. குழந்தைங்களாம் ஸ்கூல் போகிறாங்க. இதே டைம் வந்துட்டு இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கால, ஸோ அவள் வந்துட்டு ஆல்ரெடி அவளுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்திருப்பாங்க. இப்போ நான் போகலான்ட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ போகிறப்போ இதே மாதிரி 2 பேர் வந்துட்டு ஒரு இடத்துல சின்னதாக கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ காரை நிறுத்திட்டு திரும்ப இதே மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்து போகிறப்போ அதே ஃபுல் மூன் டே, அதாவது அந்த பௌர்ணமி. ஸோ அப்படியே 2 பேரும் அதை பார்த்துட்டு நடந்துட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறப்ப பிஸ்னஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறது பேசிகிட்டு இருந்தீங்க. பட் இப்போ வந்துட்டு நீங்கள் 2 பேர் ஃபேமிலி இல்லையா? ஸோ அதனாலட்டு ஒரு மாதிரி அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும்போது ஞாபகம் இருக்கா ஹோபி அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 பேர் திரும்ப அந்த 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 பழைய கதையெல்லாம் அப்படி பேசிட்டு நடந்து போயிட்டுருக்கப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டைம் அவருக்கு பதிலாக உங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகிடுது, மொத்தம் விழுந்துடுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இது என்னோட டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சிரிக்கிறீங்க ஏய் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்துட்டு இப்போ உங்களுடைய உப்பு கட்டி தூக்கி அப்படி நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே ரொம்ப தூரம் அப்படியே பிகி பேக் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறதோட அதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர க்ளோஸாக 10 வருஷம் ஆனாலுமே வந்து மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டைமில் எந்த அளவுக்கு பாண்டிங் இருந்துச்சோ அதே பாண்டிங் கொஞ்சம் கூட குறையாமல் அதை விட அதிகமாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். ஸோ அப்படியே வந்துட்டு அப்படி பிக்கி பேக் தூக்குறப்போ அந்த கண்ணத்தோட கண்ணு லைட்டாக வர சொல்ல. ஸோ அப்படியே வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நடக்கிற மாதிரியே ஒரு மொமெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதோடையே இந்த ஸ்டோரியை நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா? இந்த இந்த போனஸ் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே டியர், டாடா.